ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அபுதாபி நஜ்ரா ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி கொரியன் கிச்சன் ரெஸ்டாரண்ட் தாங்க இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாவே கொரியன் ஃபுட்கான கிரேவிங்ஸ் இருந்துச்சு. கூகுள் ரிவ்யூ பார்க்கும்போது இந்த கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்தாங்க. சரி, ஓகே வாங்க டின்னர் சாப்பிடலாம்னு அப்படியே கிளம்பி அப்ளைல கூட்டிட்டு வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. மெனு செக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்துச்சுங்க. எங்களுக்கும் அது எதெல்லாம் புரிஞ்சதோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் மட்டும் தான் நாங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணி, ஷ்ரிம்ப்ஸ், சிக்கன், நூடுல்ஸ் அந்த மாதிரி தான். மீது எதுவும் எங்களுக்கு புரியல, அதனால நாங்க அதெல்லாம் அந்த பக்கமே போகவே இல்லை. சரி, ஷ்ரிம்ப் வந்துச்சு, டைனமிக் ஷ்ரிம்ப் வந்துச்சு, எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? சூப்பரா இருக்குங்க, கிறிஸ்பியா ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு மைல்ட் ஸ்வீட் அண்ட் அந்த சால்ட் ஃபிளேவர் வந்துட்டு வந்து போகுது. அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரான்ஸ் இஸ் டூ குட். சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஐம் ப்ரான் லவர், அதனால எனக்கு நீங்க எவ்வளவு ப்ரான் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே. அண்ட் இந்த மாதிரி ப்ரான்ஸ் வச்சீங்கன்னா அவ்வளவுதான், சாப்பிட்டுக்கிட்டே. இது வந்து ஸ்பைசி சிக்கன் அண்ட் ரைஸ். சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா கைஸ்? வாங்க, சிக்கன் ஸ்பைசி சிக்கன் அண்ட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம ஹாட்டா இருக்கு. செம்ம ஹாட்டா இருக்கு, இது சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. உங்களுக்கு ரைஸ் எல்லாம் சாப்பிடுவோம், இன்னும் சூப்பரா இருக்கும். தனியாவும் சாப்பிடலாம், ரைஸோடவும் சாப்பிடலாம். ஆக்சுவலி ரொம்ப ஹாட்டா இருக்கா? நான் ரொம்ப எல்லாம் ஹாட் எல்லாம் சாப்பிட மாட்டேன். சூப்பர்ங்க, செம்ம ஆத்தென்டிக். நம்ம இந்தியாவில நம்மளுக்கு கிடைக்கிற கொரியன் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் டேஸ்ட்காகவே கொஞ்சம் மாத்திருக்காங்க. இது வந்து ப்ராப்பர் ஆத்தென்டிக் கொரியன் டேஸ்ட் பண்ணும்போதே தெரியுது. பிகாஸ் நான் இந்தியாவிலேயே கொரியன் ட்ரை பண்ணிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு இந்தியன் டச் எப்பயுமே பார்த்தேன். இங்க பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாவே ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. ஓகேங்க, the most weighted dish கொரியன் மீன்ஸ் வந்துருச்சு. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், ப்ரான் வந்துருச்சு. பட் பரவாயில்ல, லாஸ்டா வந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இதுதான் இப்ப சாப்பிட போறேன். ரொம்ப ஹாட்டா இருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடலாம். இவ்வளவு ஹாட்டா தான் நான் சாப்பிட மாட்டேன். சோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு சாப்பிடலாம். அதற்கும் ரைஸ் அண்ட் சிக்கனே சாப்பிடலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல அதை என் வாயில போட்டேன்னா என் வாய் போயிடும். அப்புறம் மீதி இருக்கிற எந்த ஃபுட்டும் என்னால டேஸ்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு சாப்பிடலாம். நம்மள கொரியன் ஃபுட்னு ஞாபகம் வந்தாலே
கொரியன் ஃபுட் சொன்னாலே நம்மளுக்கு இந்த கொரியன் ஃப்ரைட் சிக்கன் மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பிகாஸ் இந்த ஃபுட் தான் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப்டான ஒரு ஃபுட் வந்து இதுதான். ஓகேங்க, லைட்டா எனக்கு வந்து சூடு குறைஞ்சிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம சூடா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட் சாஸ், அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் அந்த ஸ்பைஸ் ரெண்டும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஃபிளேவர் ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க டெஃபினட்டா. ரொம்ப ஒரு யூனிக் ஃபிளேவர், பட் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படின்னா ஒரு பிளெண்டான ஸ்வீட்னஸ், லைட்டா அந்த டொமேட்டோ சாஸ்ல ரெட் சில்லி சாஸ் லைட்டா கலந்தா எப்படி இருக்கும் அது, அண்ட் இவங்களோட ஓன் சில ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு, உங்களோட ஓன் ஹர்ப்ஸ் அண்ட் இவங்களோட சாசஸ் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. இதுதான் எனக்கு வெளியில இருந்து சொல்ல முடியுது. பட் என்னோட டேஸ்ட் பத்தி இது டெஃபினட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த சிக்கன் ஸ்பைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு நார்மல் ஸ்பைஸ் தாங்க ஃபீல் ஆச்சு. சாப்பிட 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 அந்த ஸ்பைஸ் வந்து அந்த ஹீட் லெவல் வந்து எனக்கு அதிகமா ஆயிட்டே போச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, போக போக செம்மையா ஹிட் ஆயிடுச்சு. பட் செம்ம டேஸ்ட் அதுவுமே. இப்ப நான் சாப்பிட்டதுக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபிளேவர். நான் இதற்கும் ட்ரை பண்ணாத ஃபுட்ஸ் தான் எல்லாமே. இது மட்டும் நான் டைனமிக் ஷ்ரிம்ப் பண்ணி நான் முன்னாடி சாப்பிட்டுருக்கேன், பட் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன், சிமிலரா சாப்பிட்டுருக்கேன். அண்ட் இது எல்லாமே இப்பதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எல்லாமே நல்லா இருக்கு, ரியலி வொர்த் இட். பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வொர்த் இட் மணி தான் சொல்லுவேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 AD, இது எல்லாமே லைக் 35, 40, 50 AD அந்த ரேஞ்சஸ்ல தான் இது எல்லாமே இருக்கு. அண்ட் கன்சிடரிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃபுட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, லைக் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பண்ணி சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு வொர்த் தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்தியால எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஆத்தென்டிக் கொரியன் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு டெஃபினட்டா கிடைக்காதுங்க. நம்ம ஒரு ஹை லெவல் 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஆத்தென்டிக்கான ஃபுட் எல்லாம் கிடைக்கும். பட் இங்க வந்துட்டு நார்மலா ஒரு நார்மல் ஷாப்ல, ஒரு நார்மல் கொரியன் ஷாப்ல இருக்கிற அந்த ஆத்தென்டிக் ஃபுட் வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஐ திங்க் தட் வொர்த் தி மணி. நீங்க எவ்வளவு பேரு கொரியன் சீரீஸ் எல்லாம் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து ஆக்சுவலி ஒரு கொரியன் சீரீஸ்க்கான ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க அந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா கிம்ச்சின்ற வேர்டு வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருக்கும். கொரியன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிம்ச்சி வந்து எப்படா கிம்ச்சினா என்ன அப்படின்னு தெரியல, பட் கிம்ச்சின்னு சொல்லி இப்போ கொரியன் வந்தாலும் கிம்ச்சினா என்னன்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாவே கிம்ச்சியை சர்வ் பண்றாங்க. இங்க வந்துதான் தெரிஞ்சது கிம்ச்சினா ஊர்கா. எஸ் கை, கிம்ச்சினா ஊர்கா. அந்த ஊர்கா எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிம்ச்சினா ஒண்ணும் இல்ல, கோஸை தண்ணியில ஊற வச்சு மிளகாவை அரைச்சு போட்டு ஃபெர்மென்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இவங்களோட கிம்ச்சி. இது என்னன்னு தெரியல எனக்கு, பட் இது நல்லாதான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது என்னன்னு எனக்கே தெரியல. இது ஒரு டைப் ஆஃப் பிக்கல் தான் நினைக்கிறேன், பட் இது ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருந்துச்சு இந்த பிக்கல், பட் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன தெரியுமா, உங்களோட ஹோல் இந்த கொரியன் ஃபுட்ல எங்கேயுமே சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட சில்லியை வந்து ரெட் சில்லியை வந்துட்டு அரைச்சுதான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் சில்லி ஃபிளேவர் வந்துட்டு உங்களால எல்லாத்துலயுமே வந்துட்டு டேஸ்ட் பண்ண முடியும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா அந்த ரெட் கலர் அப்படியே அந்த சில்லி பேஸ்ட் அப்படியே இருக்கும். இதுலயும் பாப்பீங்க அந்த இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா அந்த சில்லி வந்து அப்படியே அரைச்சுதான் போட்டிருக்காங்க. சில்லி பவுடர் அந்த ஃபிளேவர் கம்ப்ளீட்டாக அரைச்சு, ஃப்ரெஷ் சில்லி வந்து அரைச்சு போட்டிருக்காங்க. அதோட ஸ்பைசஸ் தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிக்கல் என்னன்னே எனக்கு தெரியல, பட் நல்லாதான் இருக்கு. டேஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம், பட் தென் எனக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு முள்ளங்கி மாதிரி ஃபீல் வருது. முள்ளங்கிய ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், எனக்கு அந்த ஃபீல் வருது. பட் ஆக்சுவலி அது அதுதான்னு எனக்கு தெரியல. இட் கேன் பி எனி கொரியன் வெஜிடபிள், பட் எனக்கு ஃபெமிலியரா இல்ல. இதனால சொல்ல முடியுது இந்த கோஸ். இதுவும் எனக்கு என்னன்னு தெரியல, பட் இதுவும் நல்லாதான் இருந்துச்சு. குட். அப்புறம் இங்க சாலட் வச்சிருக்காங்க, நம்ம சாலடே ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ் சாலட் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். அதே நார்மல் சாலட் நம்ம என்ன ரெஸ்டாரண்ட் கொடுக்குறாங்க அதுதான். வெஜிஸ், லெட்யூஸ், சாலட் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. இதுவுமே ஓகேங்க. இன்னைக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு இந்த கொரியன் என்ன சொல்றது, கொரியன் சீரீஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஃபேண்டசைஸ் ஆகி ஆத்தென்டிக்கா சாப்பிட்டுன்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த கிரேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே செம்ம கட்டிங்க, டெஃபினட்டா அதை நான் சொல்வேன். அண்ட் ஃபுட்டு குவாலிட்டியும் அண்ட் ஃப்ரெஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ப்ரான்ஸோ சிக்கன் எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எதுவுமே ஃப்ரோசன் யூஸ் பண்ணல அண்ட் எதுவும் பழசு இல்ல. லைக் ஃபிளேவர் நீங்க ஃபர்ஸ்ட் வாயில வைக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் உங்களுக்கு ஹிட் ஆகும், உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கொரியன் ஃபுட்ஸ் எல்லாமே. அண்ட் இங்க இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு நீங்க யோசிக்காதீங்க, என்ன ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இதை நான் வந்து பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்புறமா சாப்பிடுவேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து தி கொரியன் கிச்சன் அண்ட் இது வந்துட்டு அபுதாபில நஜ்ரா ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஸோ நீங்க அபுதாபி வரீங்க, இல்ல உங்களுக்கு அபுதாபில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியன் ஃபுட்லாம் ட்ரை பண்ணணும்னு அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்கன்னா இது டெஃபினட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க மெனு கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்ன்ற ஒரு ஸ்பாட்டே இல்ல. ஐம் நாட் ஷுர் இது வந்து இவங்க கல்ச்சர்லயே இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பர்டிகுலரா இந்த ரெஸ்டாரண்டோட நான் மெனு கார்ட்ல பாக்குறேன். ஸோ டெசர்ட் ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அது ஒண்ணுதான் நான் இங்க சொல்ல. மற்றபடி ஃபுட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மேபி இவங்க இந்த டெசர்ட் செக்ஷன் இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கலாம். பிகாஸ் சில பேர் டெசர்ட் சாப்பிடுறவங்க, விரும்பி சாப்பிடுறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் இட் வாஸ் too good, the quality was too good. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ தட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்.